Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அம்பேத்கர் சிலைக்கு காவி வேட்டி விபூதி மற்றும் குங்குமம் அணிவிக்க மாட்டோம் என்ற அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்த அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அம்பேத்கர் சிலைக்கு காவி வேட்டி விபூதி குங்குமம் அணிவிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தோடு சம்பத்துக்கு நிபந்தனையுடன் அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட 25 பேருக்கு அனுமதி வழங்க கோரி அருண்குமார் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி கே இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளும் போது யாருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்ப மாட்டோம், அம்பேத்கரின் சிலைக்கு காவி வேட்டி, சந்தன திலகம், விபூதி மற்றும் குங்குமம் அணிய மாட்டோம், போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய மாட்டோம் என மனுதாரர் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோருக்கு அனுமதி அளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி அங்கிருந்து காவல்துறையினர் வழங்கக்கூடிய வாகனத்தில் சென்று அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தை மீறும் பட்சத்தில் மனுதாரர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.